அனைவருக்கும் வணக்கம். How are you friends? I hope you are doing good. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான எபிசோட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோடைய பேசிக் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை உருவாக்க போகிறோம். ஓகேங்களா? அது எப்படி உருவாக்க போகிறோன்னா ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் மூலமாக உருவாக்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் ஆல்ரெடி தெரியும், ஓரளவுக்கு தெரியும்னா இதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். ஓகேங்களா? இது ஒரு டூல் மாதிரி. இந்த டூலை வச்சு நம்ம உருவாக்க போகிற ப்ராஜெக்டுக்கான ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணலாம். பேசிக் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி நம்ம உருவாக்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்காக இப்போ திருப்பி முதல்லேருந்து பண்ண போகிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நான் உருவாக்கும் போது என்னென்னலாம் நான் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருந்தேன் இந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது அதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையே நான் திருப்பி நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் ஜாவான்றது ஜாவா செலக்ட் ஆகிருக்கு. அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற பில்டு மேனேஜ்மெண்ட் டூல் வந்து மேவன். ஓகேவா? தென் ஐ வாண்ட் டு யூஸ் 3.5.11 ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன். ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் யூஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன். அது மேபி அன்ஸ்டேபிளாக இருக்கலாம். அதனால் நான் வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு 3.5.11 யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம குரூப் நேம் கொடுக்கணும். இந்த குரூப் நேம் என்ன கொடுத்துருக்கேன்? com.itgarden கொடுத்துருக்கேன். ஓகேவா? com.itgarden. அப்புறம் ஆர்டிஃபேக்ட் வந்து token management system. token management system. நேம் அதே தான், டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது வேலிடாக கொடுத்துருங்க. டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பேக்கேஜ் நேம் வந்து com.itgarden.token mngmt கொடுத்துருக்கேன். ஓகேவா? mngmt. ஓகே. அப்புறம் என்னுடைய பேக்கேஜ் வந்து ஜாரா இருக்கணும். என்னுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து YAML ஃபைல் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஐ வாண்ட் டு யூஸ் ஜாவா 21 யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து என்னுடைய பேசிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மை ப்ராஜெக்ட். நம்மளுடைய டோக்கன் மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராஜெக்டுடைய கான்ஃபிகரேஷன். ஓகே. அடுத்து என்னென்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா ஜார் ஃபைல்ஸையும் ஆட் பண்ணணும். அந்த ஜார் ஃபைல்ஸை தான் வந்து டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த ஜார் ஃபைலை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லைன்னா நம்ம ப்ராஜெக்டை டெவலப்பே பண்ண முடியாது. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டிபெண்டன்சின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ண பிறகு இது மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் மேலே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வெப்னு ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வெப்னு வருது. இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸ்ப்ரிங் வெப் கண்டிப்பாக தேவை. ஓகே. நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். அந்த வெப் அப்ளிகேஷனில் நிறைய ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐயும் நம்ம டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பில்டு வெப் இன்க்ளூடிங் ரெஸ்ட்ஃபுல் அப்ளிகேஷன். ஓகேவா? அப்புறமா இது எப்படி எதை வச்சு டெவலப் பண்ணுறோம்? யூஸிங் ஸ்ப்ரிங் எம்இசி. யூஸிங் ஸ்ப்ரிங் எம்இசி we are developing web application that includes RESTful API. ஓகேவா? இந்த வெப்புக்குடைய அப்பாச்சே டாம்கேட் சர்வரும் வருது. இந்த வெப்புக்குடைய அப்பாச்சே டாம்கேட் சர்வரும் வருது. எப்படி வருதுன்னா எம்பெடட் கண்டெய்னராக வருது, எம்பெடட் டாம்கேட் சர்வராக வருது. நம்ம தனியாக டாம்கேட் சர்வர் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே. அடுத்து இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறீங்க உங்கள் வெப் அப்ளிகேஷனில், ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த டேட்டா பேஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை வியூ பண்ணணும். அந்த டேட்டா பேஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணணும். அந்த டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை டெலீட் பண்ணணும். இது மாதிரி நிறையா டேட்டா மேனிப்புலேஷன்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த டேட்டா மேனிப்புலேஷனை எப்படி பண்ணுறது, அதுக்கும் ஒரு டிபெண்டன்சி இருக்குது. அது என்னதுன்னா ஜேபிஏ, ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ.
இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபியை பயன்படுத்தி வித்தவுட் எஸ்கியூஎல் queries நம்ம எஸ்கியூஎல் queries எழுத தேவையில்லை. த்ரூ ஜாவா ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஓகேங்களா, எல்லாமே பண்ணலாம், வியூ பண்ணலாம். ஓகே, அதுக்கு தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபியை பயன்படுது. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா MySQL டிரைவர். இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ ஒன்லி ஃபார் டு மேனிப்புலேட் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஜாவா ஆப்ஜெக்ட் மூலமாக வந்து நம்ம டேட்டா மேனிப்புலேட் பண்ணலாம். டேட்டா மேனிப்புலேஷன்றது இன்சர்ட்டாக இருக்கலாம், டெலீட்டாக இருக்கலாம், அப்டேட்டாக இருக்கலாம், வியூவாக இருக்கலாம். ஓகே, இந்த மேனிப்புலேஷன் ஒரு டிபியில் தான் இருக்கும், இந்த அகெயின்ஸ்ட் ஒரு டிபி. ஓகேங்களா, அந்த டிபி என்ன டிபியாக இருக்கணும், எந்த டிபி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, அது MySQL சர்வராக இருக்கலாம், ஆரக்கலாக இருக்கலாம், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் சர்வராக இருக்கலாம், என்ன டேட்டா பேஸ் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, நம்ம ப்ராஜெக்டில் MySQL சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த MySQLக்கான ஜார் ஃபைல்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, அதுக்கு தான் நான் வந்து இங்கே MySQL டிரைவர் என்ற ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ மேனிப்புலேட் த டேட்டா. ஆஃப்டர் மேனிப்புலேட்டிங் த டேட்டா, அந்த டேட்டாவை எங்கே போய் ஸ்டோர் பண்ணோம், MySQL டிரைவர் வழி, MySQL டிரைவர் உதவியோட MySQL டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணோம், அதே மாதிரி அப்டேட் பண்ணோம், அதே மாதிரி வியூ பண்ணோம். ஓகே, அதுக்கு தான் வந்து MySQL டிரைவர். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா லாம்பேக். இந்த லாம்பேக் எதுக்குன்னா ஜாவா அனோட்டேஷன் லைப்ரரி விச் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் பாய்லர் பிளேட் கோட். அது என்ன பாய்லர் பிளேட் கோட்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ஜாவா கிளாஸ்க்குள்ளே ஒரு 10 ப்ரைவேட் வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா, அந்த 10 ப்ரைவேட் வேரியபிளுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செட்டர் கெட்டர் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அந்த ஜாவா கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்பட்டால் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, தேவைப்பட்ட கன்ஸ்ட்ரக்டர், ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா, இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து செட்டர் கெட்டர் கிரியேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. இந்த லாம்பேக் வில் டூ ஆட்டோமேட்டிக்கலி. ஓகேங்களா, அந்த லாம்பேக் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கும். ஓகேவா, உங்களுக்கு தெரியலனா நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா வெப் சாக்கெட். இது எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன்னா, நம்ம உருவாக்குற ப்ராஜெக்ட் வந்து டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, இப்போது ஜஸ்ட் அஷ்யூம் தட் ஒரு பேங்க்கில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 10 பேருக்கும் நம்ம வந்து டோக்கன் கொடுத்துட்டோம், 1லேருந்து 10 வரைக்கும் டோக்கன் கொடுத்துட்டோம். இப்போது அந்த பேங்க் எம்ப்ளாயி வந்து அவங்க அட்மின் பேனல்லேருந்து ஒவ்வொரு டோக்கனையும் கூப்பிடுவாங்க. கரெக்டுங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோக்கன் நம்பர் 3 வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு டிவியில். அந்த 3ஆம் நபருடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னா அந்த பேங்க் எம்ப்ளாயி வந்து 4ன்னு டைப் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும்னா அந்த 4ன்ற வேல்யூ வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டுங்களா, அந்த ஸ்க்ரீனில் வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணலாம். இது மாதிரி மெசேஜை புஷ் பண்ணுறது, சர்வர்லேருந்து அந்த கிளைண்ட்டுக்கு மெசேஜை புஷ் பண்ணுறதுக்கு இந்த வெப் சாக்கெட் ப்ரோட்டோக்கால் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, வெப் சாக்கெட் ப்ரோட்டோக்கால் பயன்படுத்துகிறோம். ஸ்ப்ரிங் பூட்டை வச்சு இந்த வெப் சாக்கெட் ப்ரோட்டோக்கால் மூலமாக நம்ம வந்து மெசேஜை வந்து சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பலாம், அதே மாதிரி கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு அனுப்பலாம். பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம கேஸில் வந்து மோஸ்ட்லி சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு தான் மெசேஜ் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கு தான் வந்து இந்த டிபெண்டன்சியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். வேலிடேஷன். வேலிடேஷன். இந்த வேலிடேஷன் டிபெண்டன்சி எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு என்டிட்டி ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா, அது என்டிட்டி ஆப்ஜெக்டில் வந்து ஒரு 10 வேரியபிள் இருக்குது. அந்த 10 ப்ரைவேட் வேரியபிள்ஸையும் நான் வந்து வேலிடேட் பண்ணணும். அந்த வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு வேலிடேட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த வேலிடேஷன் டிபெண்டன்சி நம்மளுக்கு பயன்படுது. ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சியும் ஆட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங் பூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு டிபெண்டன்சியும் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்டார்டர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த pom.xml பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வெப் எங்கே இருக்குது, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப்னு இருக்குங்களா.
அப்புறம் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ, ஸ்ப்ரிங் போட் ஸ்டார்டர் டேட்டா ஜேபிஏன்னு இருக்குங்களா. எல்லாமே ஸ்டார்டர்னு தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு தேவையான லைப்ரரி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம தேவையான கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுறது தான். ப்ராஜெக்டை ஜென்ரேட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். அது மூலமாக நம்ம வந்து ஃபர்தராக அதை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த பாத்தில் தான் நான் அதை சேவ் பண்ண போகிறேன். ஜென்ரேட்னு கொடுக்குறேன். கொடுத்தவொடனே இந்த பாத்தில் ஐ வாண்ட் டு சேவ் திஸ். சாரி. இந்த பாத்தில் ஐ வாண்ட் டு சேவ் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. ஐ வாண்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் இயர். ஓகேவா. இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுங்களா. இப்போ இதை வந்து இன்டெலிஜே வழியாக ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண பிறகு பாருங்கள், எஸ்ஆர்சி மெயின் ஜாவா காம் ஐடி கார்டன் டோக்கன் எம்என்ஜிஎம்டின்னு இருக்குது. டோக்கன் அண்டர்ஸ்கோர் எம்என்ஜிஎம்என்டின்னு வந்துருக்கு. ஏன் பார்க்கலாருங்க. இங்கே நான் ஐஃபன் கொடுத்துருக்கேன். ஓகே. பேக்கேஜில் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. டோக்கன் எம்என்ஜி அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் திருப்பியும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஐ வாண்ட் ஜென்ரேட் அகைன். ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி மெயின் ஜாவா காம் ஐடி கார்டன் டோக்கன் எம்என்ஜிஎம்டி வந்துடுச்சுங்களா. ஒரு பேசிக் ப்ராஜெக்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்டை நான் வந்து இன்டெலிஜே வழியாக ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா. நான் எனக்கு பிடிச்ச ஐடி வந்து இன்டெலிஜே. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த ஒரு ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்லிப்ஸ் வேணாலும் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போது ஃபைல் நியூ ஓப்பன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் சோர்ஸ். நான் இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும். டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதில் ஃபார்மை செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன். இது நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணுமா கேட்குது. நியூ விண்டோ கொடுத்துருங்க. ட்ரஸ்ட்டு கொடுங்க. அவ்வளோதான். ஓப்பன் ஆகிடுச்சு. எஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா. ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட பேஸ் பேக்கேஜ் இதுதானே. பேஸ் பேக்கேஜ் இதுதான். இந்த பேக்கேஜ் கீழே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ஜாவா ஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா ஃபைலில் ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அனோட்டேஷன் இருக்குது. ஓகேங்களா. அந்த அனோட்டேஷன் மூலமாக தான் நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது இந்த ஃபைல் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அவர் ப்ராஜெக்ட். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணனா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ வாண்டட் டு ஆட் ஆல் மை பேக்கேஜஸ். ஓகே. இங்கே பாருங்கள், இவ்வளோ பேக்கேஜஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த காமன் பேக்கேஜ் எதுக்கு பயன்படுதுன்னா எனக்கு இந்த காமனுக்குள்ளே இருக்க கிளாஸஸ் எல்லாமே ஜெனரிக் கிளாஸ், ஒரு பொதுப்படையான கிளாஸ். ஓகேவா. இந்த கிளாஸ் வந்து யூஸ்டு பை ஆல் அதர் கிளாஸஸ் இன் மை ப்ராஜெக்ட். ஓகேவா. அது மாதிரி இப்போது ஏதோ ஒரு நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த கிளாஸ் வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுதுன்னா அதை வந்து நான் காமனுக்குள்ளே போட்டுருவேன். இந்த கிளாஸை பற்றி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. அப்புறமா கான்ஃபிக். இந்த கான்ஃபிக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ் ரிலேட்டட் ஜாவா ஃபைல்லாம் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் பேக்கேஜுக்குள்ளே தான் என்னுடைய கண்ட்ரோலர் கிளாஸை க்ரியேட் பண்ணுவேன். இந்த கண்ட்ரோலர் கிளாஸ் வழியாக தான் நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐயை டிஃபைன் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா டிடிஓ. டிடிஓவில் பார்த்தீங்கன்னா 2 சப் பேக்கேஜ் இருக்குது, ரிக்வெஸ்ட்டு ரெஸ்பான்ஸு. இந்த ரிக்வெஸ்ட்டு கீழே இருக்க கிளாஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா ஒரு ஏபிஐ டெவலப் பண்ணுறேன். அந்த ஏபிஐ கால் பண்ணேன்னா அதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா. அந்த ஏபிஐ வந்து அந்த ரிக்வெஸ்ட் டேட்டாவை ரீட் பண்ணி அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி
ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஏபிஐ ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். ஓகேங்களா? ஓகே, அந்த ஏபிஐ வந்து ரிக்வெஸ்ட்டை வாங்குது பார்த்தீங்களா, அந்த ரிக்வெஸ்ட் தான் வந்து இந்த கிளாஸ். ஓகேவா? அந்த ரிக்வெஸ்ட்டை ரீட் பண்ணி ரெஸ்பான்ஸ் தருது பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து இந்த கிளாஸ். இந்த 2 கிளாஸும். ஓகேவா? அதுக்கப்புறமா என்டிட்டி ஆப்ஜெக்ட். இங்கே 2 கிளாஸ் இருக்குது. என்டிட்டி கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து டேட்டா பேஸில் இருக்க டேபிளை மேப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளாஸ்க்குள்ள இப்போதைக்கு நான் எதுவும் கிரியேட் பண்ணல. லெட்ஸ் அஷ்யூம் தட் இதில் வந்து ஒரு 3 வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த 3 வேரியபிளும் வந்து என்னுடைய டேட்டா பேஸில் இருக்க டோக்கன் கவுண்டர் என்ற டேபிளில் இருக்க காலமோட மேப் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த என்டிட்டி பேக்கேஜ். அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே இந்த என்டிட்டி பேக்கேஜுக்குள்ளே வந்துடும். தென் என்யூம்ஸ். ஏதோ ஒரு என்யூம் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணேன்னா அந்த என்யூம் கிளாஸஸ்லாம் இந்த என்யூம் பேக்கேஜுக்குள்ளே வந்துடும். அப்புறமா எக்ஸெப்ஷன் ரிலேட்டட் எல்லா கிளாஸுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அப்புறம் மேப்பர் ரிலேட்டட் கிளாஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இதை பற்றிலாம் அப்புறமா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, தென் ரெபாசிட்டரி. இப்போ ரெபாசிட்டரி பேக்கேஜ் எதுக்குன்னா, இந்த ரெபாசிட்டரி பேக்கேஜுக்குள்ளே சில கிளாஸஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, நீங்கள் டேட்டா பேஸோட பேசுகிறதுக்கு, அதாவது டேட்டா பேஸில் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, அது சம்மந்தமான அனைத்து கிளாஸஸ்க்குலாம் ரெபாசிட்டரிக்குள்ளே இருக்கும். அப்புறம் சர்வீஸ். இந்த சர்வீஸ் பேக்கேஜ் எதுக்குன்னா, இந்த சர்வீஸ் பேக்கேஜுக்குள்ளே இருக்க கிளாஸில் என்ன நம்ம பண்ணுவோன்னா, நம்மளுடைய பிஸ்னஸ் லாஜிக்கை பண்ணுவோம். இந்த டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குன்னு ஒரு பிஸ்னஸ் லாஜிக் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து நம்ம டிஜிட்டலாக ஆக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த டிஜிட்டலாக ஆக்கணும்னா அதுக்கான பிஸ்னஸ் லாஜிக்கை வந்து இந்த சர்வீஸ் கிளாஸஸ்குள்ளே தான் எழுதுவோம். ஓகேவா? அப்புறம் யூட்டில்ன்றது இட்ஸ் எ யூட்டிலிட்டி கிளாஸ். இங்கே வந்து நான் டேட் டைம் யூட்டில் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. தேவைப்படும் போது நிறைய கிளாஸும் வரும் இதில். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறேன். அந்த ரெக்கார்டு கிரியேட் பண்ணும்போது அது எந்த டைமில் கிரியேட் ஆச்சு, என்ன டேட்டில் கிரியேட் ஆச்சுன்றதை நான் லாக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கான மெத்தட் இதுக்குள்ளே எழுதிப்பேன். அந்த மெத்தடை வந்து எங்கெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அங்கே நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுதான் வந்து யூட்டில் கிளாஸோடைய பர்பஸ். ஓகே, தென் நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து அப்ளிகேஷன் YAML. 2 விதமான கான்ஃபிகரேஷன் ஃபைல் யூஸ் பண்ணலாம். ஒன்று அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் டாட் YAML. என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் வந்து அப்ளிகேஷன் YAML, அதனால் அதை நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கேன். இது மட்டும் தான் கான்ஃபிகரேஷன் இருக்குது, வேறு எந்த கான்ஃபிகரேஷனுமே இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி நான் பண்ணியிருக்க ப்ராஜெக்டில் போகிறேன். என் சர்வர் போர்ட் நம்பர் வந்து 9090 மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இது டேட்டா சோர்ஸ். இந்த டேட்டா சோர்ஸில் என்ன சொல்கிறேன், என்னோட டிபி பாத்து சொல்கிறேன். என்னோட டிபியோட பாத்து வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3306. என்னோட டேட்டா பேஸ் நேம் வந்து டோக்கன் டிஸ்பிளே டிபின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் யூசர் நேம் வந்து டோக்கன் ஐஃபன் டிஸ்பிளே, பாஸ்வேர்டு வந்து admin 123 $. இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் ஜேபிஏ ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், டிடிஎல் ஐஃபன் ஆட்டோ அப்டேட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் என்னுடைய என்டிட்டி கிளாஸில், இந்த என்டிட்டி கிளாஸ் இருக்கு இல்லையா, இதில் என்னெல்லாம் பண்ணுறோம் மாடிஃபிகேஷன், அந்த கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் வந்து என்னுடைய டேட்டாபேஸ் டேபிளையும் அப்ளை ஆகணும், ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அப்புறம் SQL. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஒரு டோக்கன் டேட்டாவை டிஸ்பிளே பண்ண நினைக்கிறேன். அப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டோக்கன் கொடுப்பேன். ஓகேங்களா? ஒரு கொரி கொடுப்பேன் ப்ரோக்ராமில். அது போய் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது அந்த கொரியை வந்து என்னுடைய லாகில் பிரிண்ட் ஆகணும்னா இந்த SQL பண்ணணும். தென் ப்ராப்பர்ட்டிஸ். இது என்னென்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஹைபர்நெட் ஃபார்மேட் SQLனா, அந்த கொரியை பிரிண்ட் ஆகும்போது அழகாக ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் பண்ணு, ரீடபுளாக இருக்கணும். அதை தான் சொல்கிறேங்க நான். அப்புறம் லாகிங் லெவல் வந்து டீபக் கொடுத்துருக்கேன். இந்த லாகிங்கை பற்றி அப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதை எப்படி ரன் பண்ணுவீங்க, நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில், இந்த ஃபைல் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அவர் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரைட் கிளிக், ஸ்டார்ட், ரன் கொடுக்குறேன்.
இது மாதிரி கேட்கும். லாம்பேக் இருக்கு, என்னேபிள் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? இங்கே பாருங்கள், டாம்கேட் ஸ்டார்ட் அட் போர்ட் 9090. ஏன் 9090 வருது? நான் தானே அப்டேட் பண்ணேன். நாங்கள் முதல்ல 8080 இருந்தது, 9090 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேசிக் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிட்டோம். அது ரன் ஆயிடுச்சு இப்போ சூப்பராக. ஓகே, அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆட் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனியில், ஐடி கம்பெனியில் எப்படி வந்து டெவலப் பண்ணுறாங்க அந்த ஸ்டைல்லையே பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் கிரேட் கோட் குவாலிட்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டை வந்து லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய கூகுள் ட்ரைவில். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களே இந்த பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி பில்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் கொடுத்துருக்க அந்த ஷேரபிள் லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இன்டெலிஜென்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஐ வாண்ட் டு டெல் ஒன் மோர் திங். இதுதான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், அஃபிஷியல் பேஜ். ஓகேவா? இதில் தான் வந்து எல்லா அப்டேட்ஸையும் போடுவேன். நான் ரீல்ஸாக போடுவேன், ஷார்ட் ரீல்ஸாக போடுவேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஓகே, அதுக்கப்புறமா இது என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ். இந்த பேஜில் நான் வந்து எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்ருப்பேன். இதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தமிழ் கடல் அப்புறம் ஐடி கார்டன். இந்த தமிழ் கடலில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜாவா கோர்சஸ்லாம் வரும், எல்லாம் தமிழில் தான் இருக்கும். ஐடி கார்டன் வந்து இங்கிலீஷ் சேனல். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, ரெகுலராக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். Thanks for watching full video. Until next time, keep learning. This is Suresh signing off.